அப்படின்னா போனாவும் அந்த பையன் ஜீவாவும் அவரு மேல சுமத்தின பழிய உண்மைன்னு ஏத்துக்கிட்டு சிவா தீர்ப்பு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் உங்க பையனோட நிலைமை, நம்ம குடும்பத்தோட நிலைமை. ஆமா, இப்பவே அந்த பார்வதி தலையெடுத்து ஆட ஆரம்பிச்சிட்டா. இது வரைக்கும் அண்ணனுக்கு எதிரா ஒரு வார்த்தை பேசாத அந்த பத்மா ரகுவையே கேள்வி கேக்குறா. ஊரே மதிக்கிறேன் பிள்ளையே, இனிமே எப்படி அவனை பாக்கும்? இதெல்லாம் நினைச்சு எனக்கு தூக்கமே போயிடுச்சு ஜானகி. நாம என்ன பண்ண போறேன்னே தெரியலம்மா. பதில் சொல்ல முடியாம அண்ணன் தலை குனிஞ்சு நிக்க, தம்பி அண்ணனுக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல, அடடா அற்புதமான காட்சியா இருக்க போதுமா. என் அண்ணன் தான் எனக்கு உயிர், என் அண்ணன் தான், என் அண்ணன் தானே எவ்வளவு துடி துடிப்பான். நாளைக்கு அவன் தானே பஞ்சாயத்து தலைவர். பஞ்சாயத்துல அவங்க அண்ணனுக்கு எதிரா தீர்ப்பு சொல்லிதானே ஆகணும். மாத்தி மட்டும் அவன் தீர்ப்பு சொல்லட்டோன்ன அந்த ரகுராம ஊருக்கு முன்னாடி நிப்பாட்டி நான் அசிங்கப்படுத்தல, என் பேர் புவனேஸ்வரி இல்ல. நான் கடவுளதான் நம்பியிருக்கேன் அத்த. பஞ்சாயத்து நடக்கிறப்ப கையில தீபம் ஏந்தி அம்மன் கோயில சுத்தி முட்டி போட்டு அடி பிரதர்ஷனம் பண்ண போறேன். நாம எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணிருக்கோம். அந்த ஆத்தா நம்மள கைவிட மாட்டா அத்த. நீங்க கவலைப்படாம நிம்மதியா போய் தூங்குங்க. நீ போமா, இனி நான் எங்க தூங்குறது? சரி, நீ போய் படு. மா வாங்க பாட்டி, வாங்கம்மா. என்ன திடீர்னு போன் பண்ணி கோயிலுக்கு வான்னு சொன்னீங்க? அங்க பாருங்க, துலாபாரம் தூக்க போறோம். யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? எதுக்கு? என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாண்டிஸ் வந்து ரொம்ப சீரியஸான நிலைமையில உங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருந்தோம். அப்ப நான் இங்க வந்து அம்மன் கிட்ட என் அம்மாவை காப்பாத்தி கொடு, அம்மாவுக்கு எடைக்கு எடை வெள்ளி கட்டியால துலாபாரம் குடுக்கறேன்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா துலாபாரம் குடுக்கறதுக்கு இப்பதான் நேரம் கூடி வந்தது. இப்ப எங்களால வெளியில பட முடியாது, அதான் மாயா உதவியால பண்றேன். வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கிறப்ப வேண்டுதலை நிறைவேற்ற முடியாம நாளைக்குன்னு தள்ளி போயிடுச்சு. ஐயோ, என்ன சோதனை இது? என் புருஷனுக்கு நல்லது செய் தாயி. நான் கருப்ப வந்திருக்கேன்டா. யாரோட குத்த சொல்றீங்க? ரகுராம் என் புள்ளடா. அவன் உத்தமன்டா, மனசளவுல கூட யாருக்கு துரோகம் நினைக்காதவன்டா. அவன் இந்த ஊரை காக்குற ஐயனார் மாதிரிடா. அவனை குத்த சொன்னதும் பராசக்திக்கே பொறுக்கலடா. ஏய், கோவில் கோபுரத்துல விரிசல் விழுந்துருச்சுடா.
முதல்ல போய் கோவில் கோபுரத்தை சரி பண்ணுங்கடா. போங்க. அதுக்கப்புறமா வந்து வழக்க நடத்தி தீர்ப்பு சொல்லுங்கடா. ஐயோ ஐயா ஐயா ஐயா, கோபுரத்துல விரிசல் விழுந்துருச்சுங்க ஐயா. எல்லாரும் வந்து பாருங்க ஐயா. பூசரையா, முதல்ல திருநீரை பூசி கருப்பனை இறக்குங்கய்யா. கருப்பனே முதல்ல கோபுரத்தை சரி பண்ணுங்கன்னு உத்தரவு கொடுத்திருக்கு. அதோட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு வழக்கம் நடத்துறது நம்ம ஊர் வழக்கம் கிடையாது. கோவிலை சரி பண்றதுக்கு ஒரு வார காலம் ஆகும். அதுக்கப்புறம் கருப்பன் உத்தரவுப்படி ஒரு வாரம் கழிச்சு இந்த வழக்கம் நடத்தலாம். இது என்னால ஏத்துக்கவே முடியாது. கோபுரத்துல விரிசல் விழுந்ததுக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம்? வழக்கை இப்பவே தொடர்ந்து நடத்தணும். வேற யாருக்காவது சாமி வந்திருந்துச்சுன்னா அத நடிப்புன்னு சொல்லலாம். ஆனா கருப்பன் வந்து இறங்குனது உங்க அண்ணன் மேல தானே. அதனால இந்த பஞ்சாயத்தோட முடிவை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கோபுரத்தை சரி பண்ண ஒரு வார காலம் ஆகும். அதுக்கப்புறமா இந்த வழக்கம் நடத்துறோம். இப்போதைக்கு எல்லாரும் கலைஞ்சு போகலாம்.